வணக்கம் பவித்ரா. ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் நேற்று ஒரு சில இடங்களில் சூறைக்காற்று வீசியது. அதேபோல் தொண்டியில் நேற்று மாலை முதல் சூறைக்காற்றானது வீசி வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென வீசிய பலத்த சூறைக்காற்று காரணமாக தொண்டி கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுகள் சேதமடைந்தது. வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகம் இருந்ததால் கருநிறத்தில் சீறி பாய்ந்த அலைகள் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளில் அடித்து படகுகள் மூழ்கியது. அதேபோல் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்தது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் இதுபோன்ற திடீரென பலத்த காற்று வீசியதால் அவர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள். அதேபோல் எந்த ஒரு முன் அறிவிப்பும் மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். இந்த கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு நிவாரணம் வழங்கிடவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொண்டி மட்டுமல்லாது திருப்பாலைக்குடியிலேயும் இதே போன்ற நிகழ்வு நடந்துள்ளது. திருப்பாலைக்குடி நாட்டு படகுகள் நிறுத்தப்பட்டிருந்த போது பலத்த காற்றின் காரணமாக ஒன்றுடன் ஒன்று படகுகள் மோதி சுமார் 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்துள்ளது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதிகளில் காற்று வீசி வருகின்றது. திடீர் காற்றுக்கான காரணங்கள் குறித்து மீனவர்களுக்கு இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். பவித்ரா.